ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆண் நிறைகளை கவர்தல் பற்றி கூறும் திணை வெட்சி திணை. வெட்சிப்பூ என்று அழைக்கப்படும் பூ இட்லி பூ. கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்டு கொண்டு வருதல் பற்றி கூறும் திணை கரந்தை திணை. மண்ணாசை காரணமாக நாட்டை கைப்பற்றுதல் பற்றி கூறும் திணை வஞ்சி திணை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடுதல் பற்றி கூறும் திணை காஞ்சி திணை. தன் கோட்டையை காத்தல் வேண்டி பகையரசனோடு கோட்டையின் உள்ளிருந்தே போரிடுதல் பற்றி கூறும் திணை நொச்சி திணை. நொச்சிப்பூ எந்த நிலத்திற்குரியது? மருத நிலம். மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்றுதல் பற்றி கூறும் திணை உளிஞ்சி திணை. முடக்கத்தான் என்று கூறப்படும் பூ உளிஞ்சைப்பூ. பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது என்பதை நிலைநாட்ட போரிடுதல் பற்றி கூறும் திணை தும்பை திணை. போரிலே வெற்றி பெற்ற மன்னனை பற்றி கூறும் திணை வாகை திணை. பாடான் திணை பிரித்து எழுதுக. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஒருவருடைய கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை பற்றி கூறும் திணை பாடான் திணை. கைக்கிளை என்பது ஒரு தலை காமம். பெருந்திணை என்பது பொருந்தா காமம். எண்கதை நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வேருக்கு நீர் நூலின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். நாற்காலிக்காரர் நூலின் ஆசிரியர் நா. முத்துசாமி. கோடை வயல் நூலின் ஆசிரியர் தி. சோ. வேணுகோபாலன். மீட்சி விண்ணப்பம் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தி. சோ. வேணுகோபாலன். காலக்கணிதம் கவிதையின் ஆசிரியர் கண்ணதாசன். கண்ணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? சேரமான் காதலி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா? இவ்வரிகளை இயற்றியவர் கண்ணதாசன். கூர்வேல் குவைஇய மெய்ம்பின் தேவன் பாரிதன் பரம்பு நாடே என்று பரம்பு மலை பற்றி கூறும் நூல் புறநானூறு. வெம்பாவின் ஓசை செப்பலோசை. நாலடியாரும் திருக்குறளும் எந்த பாவால் இயற்றப்பட்டுள்ளது? வெண்பா. ஆசிரியர்பாவிற்குரிய ஓசை அகவலோசை. கலிப்பாவிற்குரிய ஓசை துள்ளலோசை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கலோசை. வெண்பா எத்தனை வகைப்படும்? 5. அவை என்னன்னா குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா என 5 வகைப்படும். ஆசிரியர்பா எத்தனை வகைப்படும்? 4. நேரிசை ஆசிரியர்பா, இணைக்குரல் ஆசிரியர்பா, நிலைமண்டில ஆசிரியர்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்பா என 4 வகைப்படும். கவிஞர் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் இப்பாடல் வரிகளை இயற்றியவர் கண்ணதாசன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி இக்கவிதையை இயற்றியவர் நானார்காடன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சுவிடும் இக்கவிதையை இயற்றியவர் புதுவை தமிழ் நெஞ்சன். அறமும் அரசியலும் நூலின் ஆசிரியர் மு. வரதராசன். எண்ணங்கள் நூலின் ஆசிரியர் எம். எஸ். உதயமூர்த்தி. ஜெயகாந்தனுக்கு எந்த திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டது? உன்னை போல் ஒருவன். ஜெயகாந்தனின் எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தனின் எந்த நூலுக்கு சோவியத் நாட்டு விருது வழங்கப்பட்டது? இமயத்துக்கு அப்பால். ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம். குருபீடம், யுகசந்தி, ஒருபிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள் இவை அனைத்தும் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள் ஆகும். ஜெயகாந்தனின் குறு புதினங்கள் பிரளயம், கைவிலங்கு, ரிஷிமூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு இவை அனைத்தும் ஜெயகாந்தனின் குறு புதினங்கள் ஆகும். ஜெயகாந்தனின் புதினங்கள் பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் ஆகியவை ஜெயகாந்தனின் புதினங்கள் ஆகும்.
வாழ்விக்க வந்த காந்தி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்ட காந்தியின் வாழ்க்கை வரலாறை வாழ்விக்க வந்த காந்தி என்று தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தார். ஒரு கதாசிரியரின் கதை என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் ஜெயகாந்தன். ஒரு கதாசிரியரின் கதை யாருடைய வாழ்க்கை வரலாறு? முன்ஷி பிரேம்சந்த். ஜெயகாந்தனின் எந்த படைப்புகள் திரைப்படமாக உருவாக்கப்பட்டுள்ளன? சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான் இவை அனைத்தும் திரைப்படங்களாக வெளிவந்துள்ளன. எண்ணும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாட்டிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இக்கவிதையை இயற்றியவர் ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என்ற பட்டம் பெற்றவர் ஜெயகாந்தன். நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் நாகூர் ரூமி. கப்பலுக்கு போன மச்சான் என்ற நாவலின் ஆசிரியர் நாகூர் ரூமி. சேக்கை என்பதன் பொருள் படுக்கை. யாக்கை என்பதன் பொருள் உடல். பிணித்து என்பதன் பொருள் கட்டி. வாய்ந்த என்பதன் பொருள் பயனுள்ள. படலை என்பதன் பொருள் மாலை. துணர் என்பதன் பொருள் மலர்கள். வீரமாமுனிவர் எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்? திருச்சியை ஆண்ட சந்தா சாகிப். தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர் என்னும் யோசேப். தேம்பாவணியில் உள்ள காண்டங்கள் மற்றும் படலங்களின் எண்ணிக்கை 3 காண்டங்கள் மற்றும் 36 படலங்கள். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு சோசப் பெஸ்கி. தமிழின் முதல் அகராதி நூல் சதுரகராதி. சதுரகராதி நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குறுகதைகள் ஆகிய நூல்களின் ஆசிரியர் வீரமாமுனிவர். ஆலாங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசு பட அமர் உலுக்கி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. ஆலாங்கானம் என்பது தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர் கு. அழகிரிசாமி. யானை சவாரி நூலின் ஆசிரியர் பாவண்ணன். கல்மரம் நூலின் ஆசிரியர் திலகவதி. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நூலின் ஆசிரியர் நா. முருகேச பாண்டியன். 6th to 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட பிளேலிஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.